பேருந்து ஒரு முக்கிய காரணம். இங்கேருந்து நாங்கள் ஜொகூர் போனோம்னா சாதாரண பஸ் தான். எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு இது இருந்தது ஒரு காலத்தில். அந்த லாக்டவுன் வரத்துக்கு முன்னே இருந்துச்சு. இப்போது கிளாங் மலாக்கா இப்படி போகிறதுக்கெலாம் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பிரஸில் ஒன்றே ஒன்று தான் கேகேகே, அது மட்டும்தான் ஓடுதுங்க. யூத்துக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் இருந்தாக்கா அவங்க இங்கேயே தங்குவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது கேரா பார்க்க போனாக்கா நார்தன் ஏரியா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாராக இருக்குது. அதுதான் டெவலப்மெண்ட் இல்லை. அதுதான் நினைக்கிறேன் ஒரு வைபி வந்தோன்னு ஒரு சேஞ்சஸ் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். என்றைக்கு அந்த ஹைவே அங்கிட்டு எடுத்துகிட்டு போனாங்களோ, தங்கா அந்த சைடில் எடுத்துகிட்டு போனாங்களோ, அதுக்கு பிறகு நம்ம எக்கனாமி ரொம்ப ட்ராப்பு. எக்கனாமியும் ட்ராப்பு, மக்களோட வளர்ச்சியும் ரொம்ப குறைவு. இப்போ கொஞ்சம் குறைவு. இந்த இடத்துல கம்பெனிங்க குறைவு. இங்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இளைஞர்கள் எல்லாம் சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்கே யாருமே இல்லை. அதான் அதில் ஒரு வசதி இல்லை. கம்பெனிங்க இங்கே ரொம்ப இல்லை. ஒரு 4 கம்பெனி என்னமோ தான் இங்கே இருக்குது அஜிஜேயோட, வேறு மற்றபடி எதுவுமே இல்லை. அஜிஜே இவ்வளோ தான். அதாவது படிப்பு விஷயத்தை பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பிள்ளைங்கள் வறுமையில் கூட்டில் இருக்காங்க. வேலை வாய்ப்பு மற்றது அந்த பிள்ளைங்கள் வந்து மேலிடத்துக்கு படிக்க போகும்போது அவங்களுக்கு இது உதவி.